சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா ஒரு சார்பாக வரவேற்கிறேன். ஐயா கண்ணம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே வேறு மகிழ்ச்சி அடைகிறேன். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஆம், இந்த வரிகளை நாம் நல்லதொரு இசையாக கேட்கிற போது அந்த குறையில்லாத மன நிறைவு என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் எந்த வகையில முழுமையான சாத்தியமாக முடியும் என்பதை பற்றி ஒரு அருமையானதொரு சிந்தனை தான் இன்றைக்கு. அன்புள்ளங்களே, வான்சார் அன்லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார மேதைகளினுடைய தேடுதல் படி பார்த்தா ஆசைகள் அளவில. ஆம், ஒரு ஆசை எழுச்சி பெற்று அதனை பூர்த்தி செய்கிற போது மற்றொரு ஆசை எழுச்சி பெறும். இதுபோன்று தேவைகளும் ஆசைகளும் எல்லா உயிர்களுக்கும் தொடர்வது இயல்பு. அதுதான் இயற்கை. இயற்கையினுடைய இயல்போக்க நியதியே அதுதான். அதைத்தான் மிக அழகாக ஒரு கவிதையில சொல்லுவார்கள். ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகினில் ஏது கலாட்டா என்று ஒரு பாட்டுல வரும். அது மாதிரிதான் இந்த பசி உணர்வு என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த பசி உணர்வு என்று சொல்லக்கூடியதும் அதனை சார்ந்த உயிரினங்களினுடைய எழுச்சி, இயக்கம், இவை எல்லாமே இயற்கையினுடைய இயல்புக்கு அன்றாட நியதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பசி மட்டுமல்ல, வெப்பத்தட்ப மாறுபாடு, தாகம், உறக்கம், அதாவது மகிழ்ச்சிகள், புலன் துய்ப்புகள், இது போல எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயற்கையினுடைய வரப்பிரசாதமாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்ப இது இயற்கையினுடைய ஒரு எழுச்சி தான் உயிர்களை பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு போன்ற வகையில இயங்க வைக்கிற ஒரு இயற்கையினுடைய இயல்பான உந்து சக்தி ஆகும். இந்த உந்து சக்தி எங்கே தொடங்கியது என்று பார்த்தோமே என்று சொன்னால், சுத்த வெளியாகிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பேராற்றல் நிலை. ஆனா அதால சும்மா இருக்க முடியல. அது தன்னிலேயே எழுச்சி பெற்று மலர்ச்சி பெற்று ஒரு சின்னஞ்சிறிய சுழற்சியாக தொடங்கியது. இட்ஸ் செல்ஃப் ரொட்டேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிகச்சிறிய பின்னம் சுழலும் துகளாக தொடங்கி இன்றைக்கு பார்த்தோமே என்று சொன்னால், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் என்று பாடியது போல பஞ்சபூதங்களாகவும் உயிரின வளர்ச்சியாகவும் அத்தகைய உயிரினங்களிலே சிறப்பு பண்பாக உணர்தல் என்ற தன்மையோடும் தோன்றிய இயக்கம். ஆனால் எந்த ஒரு உயிரும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறது இல்லை. பசின்னு உணர்ச்சி வரும், அதை எவ்வாறு சமன் செய்து, பசி தீர்ந்து போச்சுன்னா அடுத்தா போல அதுக்கு வேட்டை கூட போறது பெருசா. அது மாதிரி ஒரு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை மிருகங்களிடத்துல இருக்கிறதே தவிர
மனிதர்களாகிய நம்மிடத்துல ஏன் இல்லை என்பதுதான் இன்றைய சிந்தனை. ஏன்னா ஹலோ சார், ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ, எப்படி இருக்கம்னு கேட்கிறோம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஒரே உரைதான். ஆமா, என்னத்த வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு சலிப்பான பதில்களை இன்றைய வாழ்க்கையிலே பார்க்க. சரி, அப்படித்தான் ஒரு மனிதன் பொருளை தேடி அந்த நிறைவுக்காக தன்னுடைய வாழ்நாளிலே 8 மணி நேரத்துக்கு மேலதாகவே வேலை செய்து பொருளாதாரத்தை பயனாக பெறுகிறான் என்று சொன்னார். அத்தகைய அந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கின்ற வகையிலே தான் மனிதனிடத்திலே பிணக்கும் குறைபாடும் ஏற்படுகிறது என்று சொன்னால் மிக இல்லை. ஏன் இதனை இங்கே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய தலைப்போ குறையொன்றுமில்லை என்பதுதான். அது எப்படி குறையொன்றுமில்லைன்னு நீங்க சொல்லலாம்? எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில போராட்டம் தான், பத்தலை தான், பசி தான், பிணக்கு தான், போராட்டம் தான், இதுதான் மிச்சமா இருக்கே. அப்படி இருக்கும்போது குறை ஒன்றும் இல்லைன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடிகிறது? அது பொருந்தலையே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. அன்பான உள்ளங்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். மனித வாழ்க்கை என்று வருகிற போது மனித வாழ்க்கையில அடிப்படையாக மிக மிக குறைந்த ஒரு தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொண்டு வாழ்வது என்பது நம்மால் இயலும். அதற்கு அடையாளமாகத்தான் அவை பாட்டி சொன்னாங்க, உண்பது நாழி உடுப்பது 4 முழம் என்று சொன்னார். உண்டா இல்லையா? நாழின்னா ஒரு சின்ன உழக்கல், அது மாதிரி. அந்த அளவுக்கு அரிசி எடுத்து சமைச்சா போதும் ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு. உடுத்துவதற்கு 4 முழம் வேட்டி இருந்தா போதும், இல்லை மேல ஒரு துண்டு இருந்தா போதும். காந்தியடிகளே இதனை பின்பற்றி, ஆம் இதுதான் வாழ்க்கையினுடைய மினிமைஸ்டு ரெக்யர்மெண்ட்ங்கிறத காட்டினார். இந்த எளிய ஆடை முறையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இப்ப அதோட விடலையே, இன்னும் வேற வேற மாதிரியா ஸ்டைலா வேணும், இன்னும் மிகையாக நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வான்ஸ் ஆர் அன்லிமிட்னு முதல்ல பார்த்தோம்ல, அந்த ஆசைகள் அளவில்லாத ஆசைகள், தேவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை எல்லாம் நல்ல முறையிலே ஒழுங்குபடுத்தி கொள்ளுவதை நாம் ஒரு கலையாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், இறைநிலை நமக்கு வாழ்நாளிலே வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் வழங்கி இருக்கிறது. இயற்கை பேராற்றல் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? நீங்க கடவுள்னு ஏத்துக்கலைன்னா கூட அதுக்கு பேரு இயற்கை பேராற்றல்னு வச்சுக்கோங்க. அந்த இயற்கை பேராற்றல் என்ற ஒரு பேராதார சக்தி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய இயக்கங்களும் இயக்க ஒழுங்குகளும், அதை பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று சொல்லு. இப்படி ஒரு சீர்மையோடு, அதாவது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில சீராக இயங்குற இந்த பிரபஞ்சம் முழுவதும் சீராக இயங்கும் போது, இந்த பிரபஞ்ச வளர்ச்சியிலே ஒன்றாகிய நட்சத்திரம் தானே நம்முடைய சூரியன் என்று சொல்லக்கூடிய. அப்ப அந்த சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடியதிலே ஒன்றுதானே பூமி என்பது. அப்படிப்பட்ட இந்த பூமியில எவ்வளவு உயிர்கள் வாழ்கின்றன, அளவில்லாத உயிரினை. எவ்வளவு மனிதர்கள் வாழ்கிறார்கள், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ். அந்த மனிதன் என்று சொல்லக்கூடியதிலையும்
ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டிய இயற்கை வழங்கி இருக்கிறது. அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, அன்பர்களே, நன்று தீது சீர்தூக்கி புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய கடமைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆம், அதாவது சிந்தனை என்ற ஒரு சிறப்பு பண்பு வந்திருக்கிற காரணத்தினாலே எதை செய்தால் எது வரும் என்று புரிதல் வந்திருக்கிறது. விலங்குகளிடத்துல இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மனிதனிடத்திலே சிந்தனை என்று சொல்றது உண்டா இல்லையா? அந்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது வந்த காரணத்தினாலே மன அலை என்ற ஒரு பண்பு, மனம்ன்றதுதான் மனிதனுடைய சிறப்பு பண்பு. அப்படி மனம் என்ற ஒரு சிறப்பு பண்பு வந்த போது இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறது என்பது புரிகிறதா என்று கேட்டால் புரிந்துதான் இருக்கிறது. ஆனா இவன் என்னமோ இல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், குறையாதான் பேசிட்டு இருக்கான். அதைத்தான் சிந்திக்கிறோம், குறை ஒன்றும் இல்லை. ஏன் அன்பு உள்ளங்களே, இப்ப இயற்கை என்ற பேராதார சக்தி நிலவளம், நீர்வளம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களை மலர்த்தி எங்கும் நிறைந்து அதன் இயல்பான தன்மையிலே விளங்குகிறது. ஆகாசம்னா சுழலும் நுண்துகள் தொகும். அதே காற்றுனாலும் சுழன்றடிக்கக்கூடிய தன்மை. நெருப்பென்றால் கீழே இருந்து மேல் நோக்கி பரவக்கூடிய இயற்கை. நீர் என்று சொல்லுகிற போது எங்கே பள்ளம் இருக்கிறதோ அது நோக்கி செல்லக்கூடிய காரணம் புவியீர்ப்பு. இப்படி பஞ்சபூத தோற்றங்களும் அதனதற்கு என்று ஒரு இயல்பு தன்மையோடு அந்த இயல்பிலிருந்து மாறாமல் இயங்கிறதுனால்தான் அதை இயற்கை பேராதார சக்தி என்று சொல்லுகிறது. அன்பு உள்ளங்களே, ஆனால் விலங்குகள் கூட அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னும் 3 தலைமுறைக்கு வேணும்னு சொத்து சேர்க்கிற பழக்கம் விலங்குகளிடத்துல இல்லை, மனிதனிடத்துல இல்லை. ஆகையினாலேதான் சொல்லுகிறோம், இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகை படைத்த போது விவிலியம் பழைய ஆகமத்திலே பேசுவார்கள், பைபிள்ல இந்த உலக முழுவதையும் இறைவன் படைத்தார். இதுல எல்லா ஜீவராசிகளையும் தாவரங்களையும் மற்ற நீரையும் எல்லாவற்றையும் கடவுள் படைத்தார். கடைசியா ஏவாளையும் படைத்து ஆதாம படைக்கிறார். ஆதாம படைச்சிட்டு அவங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்காகவே எல்லா வளங்களையும் நான் படைத்து வைத்திருக்கிறேன், நீ அதனை வைத்து நல்ல முறையில் வாழ்வாயாக என்று சொன்னதாக அறியப்படுகிறோம் இல்லையா? பைபிள்ல அதான் சொல்லு, விவிலியம் பழைய ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வாறு இறைநிலை எல்லா வளங்களையும் அளித்திருக்கிறது என்றாலும் அதனை இந்த பகுத்தறிவு என்ற சிறப்பு பண்புடைய மனிதன் மாத்திரம் அதனை புரிந்து கொள்வதில்லை. என்னன்னு கேட்டா, நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை நிகழ்த்துவதற்குரிய ஒரு பொறுப்பு இல்லைங்களா? நான் என்ன நினைக்கிறதுங்கிறது என்னுடைய வசம் இருக்க வேண்டிய ஒன்று. என் நினைப்பு என் வசத்துல இல்லாம அது இஷ்டத்துக்கு போகக்கூடாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று பாடியது போல. அப்ப எதை எண்ண வேண்டும் என்ற வரையறையோ, அந்த சிந்தனையும் சிந்தனைக்கான அடிப்படை பண்புகளும்
சிந்தனையை ஒழுங்குபடுத்தும் கலையும், சிந்தனையாக மட்டும் மனமாக இயங்கி விடாமல் சிந்தனை என்ற நிலையிலிருந்து அறிவு என்ற ஒரு பேரும் நிலையை இறைநிலை நமக்கு அளித்திருக்கிறதா இல்லை? எனக்கு மனம் மட்டும்தான் இருக்குன்னு யாராவது சொல்லுங்கப்பா. எனக்கு மனம் மட்டும்தான் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியும். அப்ப மனம் என்ற நிலையை கடந்து அறிவு என்ற ஒரு பெருநிலையை இயற்கை நமக்கு வரப்பிரசாதமா அமைத்திருந்தாலும் நாம இங்க என்ன சொல்றோம்னா பத்தலை பத்தலை பத்தலையோ அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கோம். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அட்லீஸ்ட் எவ்வளவு நிறைவுகளை, எவ்வளவு இயற்கை வளங்களை அந்த பேராற்றல் வழங்கி இருக்கிறது, உண்டா இல்லையா? இயற்கை வளம், பூமியை தோண்டுனா நிலக்கரியிலிருந்து தாது வளங்கள் அத்துணையும் கிடைக்கிறது. நீரோட்டமாக அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்க அறிந்திருக்கிறோம். அணுக்களை ஆராய்ந்தான், அணுசக்தியை கண்டுபிடித்தான், அட்டாமிக் பவரை கையாள தெரிந்து கொண்டார். இவ்வளவு தூரம் சிந்திக்கின்ற திறமை படைத்த மனிதனும் கூட இந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய அறிவு மற்றும் ஆராய்ச்சி நன்மைதான் என்றாலும் கூட அது ஒரு கத்தி முனையில நடக்கிறது போல, புரியுதுங்களா? ஏன்னா சரியா ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கையை வெட்டிடும். அப்ப இந்த விஞ்ஞானம்ங்கிறது எதன் அடிப்படையில வந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா அறிவின் அடிப்படை தானே. அது விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பது உண்மை என்றாலும் கூட இந்த பஞ்சபூதங்களை ஆராய முடிகிறது, கோள்களை ஆராய முடிகிறது, இங்கிருந்து ராக்கெட் விட்டு அடுத்த கோளுக்கும் செல்ல முடிகிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு அறிந்து கொள்ள முடிகிறது. உயிரின மலர்ச்சியிலே பரிணாமத்திலே மனிதன் கடைசியா வந்தான்னு புரிஞ்சு வாழ முடிகிறது. ஆனால் இவ்வளவு நன்மைகளும் சிறப்புகளும் இயற்கை நமக்கு வழங்கி இருந்த போதிலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னா இப்ப தவறு எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் அன்பு உள்ளங்களே. அதனால்தான் சொல்லுகிறேன், இயற்கை அன்னை வழங்கிய இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறது மனிதனுக்கு. இயற்கை சரியா? இப்ப இல்லாமைங்கிறது இல்லவே இல்லை. ஆனா நாம தான் என்ன பண்றோம், பூமி ஒன்றுதான், ஒரே வானம் ஒரே பூமி ஒரே நாடு இல்லையா? ஆனா ஒரே பூமி தான் உலக பரப்பு. ஆனால் அதை நாம் தான் கண்டப்படுத்தி கொள்ளுகிறோம். இத்தனை கண்டங்கள் என்று பிரிக்கிறோம், இத்தனை நாடுகள் என்று பிரிக்கிறோம், இத்தனை ஊர்கள் என்றும் பிரிக்கிறோம். இந்த எல்லை கட்டி கொண்டது மட்டுமே நம்முடைய தவறாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனிதனிடத்துல இருக்கிற பெரிய குற்றம் எது என்று சொன்னால் நான் என்று சொல்லுகிற ஈகோ. இந்த ஈகோ படைத்த மனிதனை பார்த்துதான் ஆன்மீகம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. ஆட்டம் போடுறிய மனிதா, உனக்கு இந்த வாழ்க்கையில எத்தனை நாளைக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறது. புரியுதுங்களா? இந்த ஆட்டம் போடுறிய மனிதா, உனக்கு இந்த ஆட்டமும் இதுதான் பெருசுன்னு வாழக்கூடிய உனக்கு இந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு? இறப்பு இந்த பக்கம் இறப்பு, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு லிமிடெட் போர்ஷன் தான். இதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மரணத்திற்கு பின் மனிதனுக்கு பயம் இருக்கிறது. மரணத்தை பற்றி
ஒரு பயம் இருக்கு, செத்து போகக்கூடாது. ஆனால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னு வள்ளல் பெருமானாரோ பிறவாமை இரவாமையை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்களே, அதை சிந்திக்கணும்னா நம்முடைய அறக்கட்டளையினுடைய ஆன்மீக உரைகளுக்கு வரணும், நீங்க கேட்கணும். ஏன்னு சொன்னா, இப்ப இருக்கின்ற எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்று கேட்டா, நல்ல கவனிக்கணும். எல்லா வளங்களும் இயற்கையிலேயே இருக்கிறது என்று பாருங்கள். அப்படி இயற்கையிலேயே இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்தையும் இறைநிலை நமக்கு அமைத்திருந்தோம். நாம இல்லாமைன்னு சொல்றோம்னா அந்த இடத்துல வளங்களினுடைய பொருள் அருமை இல்லாம இல்லை. நல்லா கவனிக்கணும், மிக முக்கியமான விஷயம். இத எழுதி வச்சு கீழே சிகப்புல அடிக்கோடு போட்டுக்கோங்க. இல்லாமைன்னு ஒண்ணு இருக்குன்னா இந்த வளங்களை முறையாக பயன்படுத்தி வாழுகின்ற வித்தகம், அறிவு இல்லாமல் இருக்கிறது. அப்ப அறிவு வறுமை மட்டுமே இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க, குறை இருக்கா? குறை இல்லை. எல்லா வளங்களும் இயற்கை அன்னை அள்ளி தந்திருக்கிறது. ஆம், ஆனால் நாம் தான் என்ன பண்றோம்? மனிதன் ஈகோ, முனைப்பு காரணமாக ஏன் விருப்பம், ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைக்குட்டி, ஏன் ஜாதிக்காரரு, ஏன் மதத்துக்காரரு, ஏன் மொழி பேசுறவர், இப்படின்னு பல எல்லையை கட்டிட்டோம் பாருங்க. இந்த எல்லைகளை கட்டி கொண்ட போது மனிதன் பின்னப்பட்டு போகிறான். பின்னப்பட்டு போவது மட்டுமல்ல, சின்னப்பட்டும் போகிறான். எனவே இந்த ஒரு தவறிலிருந்து மீட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் பல பெரியவர்கள் ஆன்மீகத்திலே சிந்தித்தார்கள். என்ன சொன்னாங்க? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று விரிந்து சிந்திக்க சொன்னார்கள். அப்ப தனக்கு தனக்கு என்று வாழ்ந்து தனக்காக பொருள் சேர்க்கிற முயற்சியில தோத்து போயிட்டு தலைய தொங்க போட்டு நிக்கிறிய மனிதா, உனக்கு இந்த குறைபாடு மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த குறைபாட்டிலிருந்து உனக்கு மீட்சி வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவினுடைய வறுமையை மாற்றிக்கொள் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய தனிச்சிறப்பு. நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய உருவ வழிபாடுகளோ மந்திர ஜபங்களோ, யோகம் செய்தால் எனக்கு என்ன சித்துக்கள் கிடைக்கும் என்ற தேடுதல்களோ இங்கே முழுமையை நோக்கி நம்மை பயணப்படுத்துவது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு உள்ளங்களே, அன்றைக்கே சாக்ரட்டிஸ் சொன்னார், ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களே என்று விழித்தார், உன்னையே நீ அறிவாய் என்று குறிப்பிட்டார். உண்டா இல்லையா? ஆனா அன்றைக்கு உன்னையே நீ அறிவாய் என்று அந்த காலகட்டத்திலே கிரேக்கத்திலே சாக்ரட்டிஸ் சொன்ன வரிகள் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டது. அவரை சிறையில் வைத்து விஷத்தை கோப்பையிலே கொடுத்து குடிச்சிட்டு செத்து போன்னு காணாம போட்டது தானே நாம செஞ்ச சரியான வேலை. இதே போலத்தான் பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி உனக்குள்ள இருக்குப்பான்னு சொன்னது தானே பைபிள் சொன்ன ஒரு அழகான வசனம். அந்த இயேசுநாதரை நாம என்ன பண்ணோம்? சரியா சிலுவையில தொங்க போடும். உன் மனசாட்சியை திரும்பி பாரு, உன் மனசாட்சிப்படி வாழு, சத்தியம் ஒன்றே கடவுள் என்று சொன்னார் காந்தியடிகள். அந்த காந்தியடிகளுக்கும் நாம என்ன கொடுத்தோம்? துப்பாக்கி குண்டு தான் பரிசா கொடுத்தோம். ஆகையினாலேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, மன நிறைவே மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம். அந்த எவ்வளவு 1000 பொருள்களும் வளங்களும் புறத்தே இருந்தாலும் ஹவு டு லிவ், வாழும் கலை, அந்த அறிவு இல்லாத போது மனிதன் என்ன பண்ணுகிறான்? மிகவும் துன்பப்படுகிறான்.
எப்படி வாழறதுன்னு தெரியல. அதைத்தான் அறிவு வறுமை என்று நான் குறிப்பிடுகிறேன். அப்ப எல்லா வளங்களும் இருக்கிறதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இல்லாமைன்னா வளங்கள் எதுவும் குறைவாக இல்லை. எது பத்தாம இருக்கு? அந்த வாழும் வகையறிந்து வாழக்கூடிய அறிவுல தான் வறுமை இருக்கிறது என்று. இந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டால் உண்மையிலேயே குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, உண்மைதானே? இப்ப அன்பர்களே, நாம் பிறவி எடுத்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையை முறையாக நடத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த பிறவி எடுத்து வாழ்க்கையை முறையாக நடத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அதுதான் இறைநிலை நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு புரிஞ்சுக்கணும். எண்ணம் என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னும் போது நாம தோத்து போயிடுறோம். நான் பேசுறது வேற, நடந்துக்கிறது வேறன்னு நினைக்கும் போது நாம தோத்து போயிடுறோம். சொல் அதே போல செயல், சொல்லொன்றாக செயலொன்றாக இருந்தாலும் நாம் தோத்து போயிடுறோம். அப்ப எங்கே தோல்வி அமைகிறது என்று கேட்டால், எண்ணம், சொல், செயல்களிலே மூன்று நம்ம கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற்றதாக புரிகிறதா? அப்ப நம்முடைய வாழ்க்கை வெற்றியோடு ஒரு மிக சிறப்பாக ஒரு நிலையிலே அமைவதற்கு, மாற்றம் பெறுவதற்கு எது தேவை என்று கண்டார்கள். அதைத்தான் ஆன்மீகம் என்று பெயரிட்டு உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார். அதை சித்த பெருமக்களும் மகான்களும் யோகியர்களும் ஞானியர்களும் தபஸ்விகளும் என்ன சொன்னாங்கன்னா, தன்னை அறிதல் என்று சொன்னார்கள். இதை ஹூ ஆம் ஐ அப்படின்னு பகவான் ரமணர் ஞான விசாரமாக கொடுத்திருக்கிறார். இந்த தன்னை அறிதல் என்பது என்னன்னு கேட்டா, இந்த உடல் நான் அல்ல, இந்த பெயர் நான் அல்ல, இந்த தோற்றம் நான் அல்ல, இது எல்லாமே அழிந்து விடக்கூடியது. எவ்வளவு நீ சொத்து சேர்த்து வை, காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்க. கடைசி வழியில எதுவுமே உன் கூட வரப்போறதே கிடையாது. எது வரும்னு கேட்டா, உன்னுடைய மன நிறைவு ஒன்று மட்டுமே. அப்ப நம்முடைய மன நிறைவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி எல்லா மகான்களும் பேசியிருந்த போதிலும் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லலாம் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, பகவத்கீதை நம்முடைய முக்கியமான மத நூல், ஞான நூல். வாங்கி வீட்டில் இருக்கணும். எப்படி அவங்க பைபிள் தவறாம படிக்கிறாங்களோ, எப்படி இவங்க குரான் தவறாம படிக்கிறாங்களோ, அவங்க எப்படி கிரந்த தவறாம படிக்கிறாங்களோ, அது போல நாமும் அன்றாடம் படிக்க வேண்டிய ஒரு நூல் பகவத்கீதை. நான் ஏன் இந்த பகவத்கீதையை இங்கே உங்களுக்காக வலியுறுத்தி முன்வைக்கிறேன் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, அதுலதான் ஒரு பெரிய சீக்ரெட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மகிழ்ச்சின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, இந்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னு ஒரு கேள்வியை முன் வைத்துக்கணும். எதுலப்பா சந்தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டார். புலன் துய்ப்புகள்ல மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? புலன்கள்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலன்கள் மூலமாக நான் உலகத்தை தூய்க்கிற போது பார்ப்பது மகிழ்ச்சி. ஊரெல்லாம் சுத்தி, உலகமெல்லாம் சுத்தி, எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்தா எவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. சரி, கேட்பது மகிழ்ச்சி. அப்ப அந்த இசை என்று சொல்லக்கூடியதோ அல்லது பல நல்ல கருத்துக்களையோ கேட்பது மகிழ்ச்சி தான். அதே போல நுகர்வது வாசனை மகிழ்ச்சி தான். சுவைப்பது புலனுணர்வு நாக்குக்கு இன்பம் தான், இல்லைன்னு சொல்லல.
ஆனால் இந்த மகிழ்ச்சி எது ஒன்றும் புலனிலே அனுபவித்த பின்னர் அந்த பதிவு தான் மூளையில போய் எஞ்சி நிக்குதே தவிர, நான் அருமையான இந்த சீசனுக்கு பலாப்பழம் வித்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது அப்படின்ற அனுபவம் தான் மூளையில போய் பதிவாயிருக்கே தவிர ருசி வாயில பதிவாகி இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப இந்த ருசி என்பது கூட நாக்கு என்ற ஒரு கருவியின் மூலமாக உயிராற்றல் செலவாகி அதுல உள்ள தள்ளப்படுகிற பொருளை எல்லாம் அது மென்று அரைத்து துளாவி உமிழ்நீரோடு கலந்து உணர்கின்ற உணர்ச்சி தான். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் 7 சுவைகள் இல்லையா? அறுசுவை. இந்த அறுசுவைகளுமே உவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு என்று அறுசுவைகளை சொன்னார். இந்த அறுசுவைகளையும் உணரக்கூடிய நாக்கு இருக்கிறது பாருங்கள். இந்த நாக்குக்குன்னு ஒரு சுவை இருக்கா? இத சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனி, கரெக்டா பதில் சொல்லு. இப்ப இந்த நம்முடைய நாக்கு இருக்கிறது, இது 6 சுவைகளை கண்டறிந்து நல்ல இனிப்பு கிடைச்சது, பிரமாதமா இருந்தது. உப்பு வரப்பு காரமா பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா இருந்ததுன்னு ஒவ்வொன்றையும் உணர்ந்து அந்த மகிழ்ச்சியை மீண்டும் தேடுகின்ற புலன் சுய்ப்பாகத்தான் இயங்குகிறதே தவிர அந்த உணர்ந்து சொன்ன நாக்குக்குன்னு ஏதாவது சுவை நிலையா உண்டா? நாக்குன்னா இப்படிதான் சுவை இருக்கும்னு உண்டா? நாக்கிற்கு என்று தனிச்சுவை எதுவுமே கிடையாது. உண்டா இல்லையா? அப்ப அந்த உணரப்படுகின்ற உணர்வு நான் அல்லவோ என்று புரிந்து கொள்ள சொன்னார்கள் ஞானியர்கள், சித்தர்கள். வேறொன்றும் இல்லை. அந்த எந்த ஒன்றை உணர்ந்து விட்டால் எல்லா வளங்களும் திரும்ப கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அன்பர்களே, இப்போ ஒருத்தர் இருக்கீங்க, என்ன பண்றோம்? இப்ப திருப்பதி லட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு அருமையான சுவையான ஒரு இனிப்பு, அதை கொண்டு வந்து அந்த லட்டை உங்க கையில கொடுத்தாச்சு. இப்ப லட்டு கிடைச்சதுன்னு உடனே ஒரு மகிழ்ச்சி பாருங்க, அடாடா. அப்புறம் அதை சாப்பிடும்போது இன்னும் மகிழ்ச்சி. ஆனா அந்த இனிப்பு பிடிக்கிறதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சா முதல் துண்டு சூப்பரா இருக்கு, இந்த சாப்பிட்ட திருப்தி. 2வது அதே ஸ்வீட்டு மறுபடியும் அன்போடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க, ஜோரா இருக்கு, 1க்கு 2 சாப்பிட்ட திருப்தின்னு. அதே இன்னொரு தடவை 3வது துய்ப்பு. 3வது துய்ப்பு முதல் 2 போல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. என்ன ஆகும்? கொஞ்சம் குறையும். 4வது இனிப்பு வழங்கப்படுகிறது. நல்லா கவனி, 4வது இனிப்பு வழங்கப்படுகிறது. இப்ப இதை நீங்க சாப்பிடும்போது எப்படி இருக்கு? முதல்ல ஏற்பட்ட துய்ப்பு திருப்தி இருக்கு பாருங்க, அது 4வது இனிப்பை எடுத்துக்கொள்ளும் போது குறைகிறதா இல்லையா? இப்ப மகிழ்ச்சி உண்மையிலேயே அந்த இனிப்புல இருக்கிறது உண்மையானால், மகிழ்ச்சின்றது உண்மையிலேயே அந்த இனிப்புல, பதார்த்தத்துல, சுவையில, புலன் துய்ப்புல, கண், காது, மூக்கு, மெய்யுணர்வு இவற்றால் அனுபவிக்கிற போது அந்த இன்பம் இருக்கிறது என்று சொன்னால், அது ஏன் 5வது ஸ்வீட்டு சாப்பிடும் போது போதும் போதும்னு சொன்னீங்க? இல்ல வலிந்து இன்னொன்னு சாப்பிடுன்னு 6வது ஸ்வீட்டு கொடுத்தாச்சு. ஐயோ வேண்டவே வேண்டாங்க, எனக்கு ஓமட்டுது, என்னால சாப்பிட முடியலன்னு அதுவே எதிர்மறை உணர்வாகி 6வது 7வது ஸ்வீட்டு சாப்பிடும்போது வாந்தியா மாறிடும். அந்த ஸ்வீட்ல இன்பம் இருந்ததுன்னு முதல்ல கண்டீங்கல்ல. இப்ப அது ஏன் 6வது 5வது ஸ்வீட் வரும்போது குறைந்து போய் எதிர்மறையாகவும் நிகழ்கிறது என்று சொன்னால், இன்பம் பொருள்களிலே இல்லை என்ற ஒரு பெரிய பிலாசபியை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்பம் எதுல இல்லை? பொருள்கள்ல இல்லை அப்படிங்கிறத, துய்ப்புல இல்லை. இங்க நம்முடைய ஜீவகாந்த எழுச்சி பெற்றுதான் அதை அனுபவிச்சது, மகிழ்ச்சியா உணர்ந்தமே தவிர
அந்த புறப்பொருள்கள்ல மகிழ்ச்சி இல்லை, அந்த மகிழ்ச்சி என்னிடத்திலேயே இருக்கிறது என்பதுதான் ஞானம், வேறொன்றும் இல்லை. இந்த அறிவை பெற்றுவிட்டா குறை ஒன்றுமில்லை, மறைமூர்த்தி கண்ணன், இவ்வளவுதானே. ஆனால் மனிதன் அதனோடு நின்று விடுகிறானா என்று கேட்டார். அன்புள்ளங்களே, அவ்வாறு நம்முள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாறாத மகிழ்ச்சிக்கு பெயர் நிறைவேறின்பம் என்று பெயர். பேரின்பம், நிறை பேரின்பம் என்று சொல்லக்கூடிய. அப்ப இந்த இன்பங்களை சிற்றின்பம் என்று சொன்னார். சாப்பிட்டதுனால வந்தது, கேட்டதால வந்தது, பார்த்ததால வந்தது, நுகர்ந்ததால வந்தது, மெய் உணர்வு அனுபவிச்சதுனால வந்ததுல these are all temporary enjoyments. ஆமா, மறைந்து விடுகிறது. ஆனால் மாறாத ஒரு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா அதுக்கு பேர் அக மகிழ்ச்சி என்று பகவத்கீதை குறிப்பிடும். நண்பர்களே, அன்பே சிவம் உறுப்பினர்கள் எல்லாம் இந்துக்கள் தானே. இந்துக்கள் எல்லாம் வேத நூல் பகவத்கீதை தானே. பகவத்கீதை என்ன சொன்னது? டைட் யுவர் டியூட்டி, உன் கடமையை செய் ஒழுங்கா. அது வந்து எக்ஸாம்ஷனே கிடையாது. உன் டியூட்டியை, உன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும், செஞ்சாதான் நீ நல்லா இருக்கணும்னு உயர்ந்த ஞானத்தை சொன்னது பகவத்கீதை. படிச்சிருக்கீங்களா? படிக்கலைன்னா புக்கை வாங்குங்க, படிங்க. இல்லை நான் சொல்ற விஷயத்தையாவது வாரம் கேளுங்க. இதுக்குமே கேட்கறதுக்கு போதிய அளவில் ஆள்கள் வரலன்னா அப்போ உங்களுக்கெல்லாம் நாட்டமும் தேட்டமும் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம தான் யோசனை பண்ணி பார்க்கணும். ஆகையினாலே தான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சிந்திக்கிற போது எல்லா வளங்களும் இயற்கை பேராற்றல் தந்திருக்கிறது. நம்ம உடம்புலையும் உயிராற்றலை கொடுத்து இது ஜீவகாந்தமாக உயிரின் எழுச்சியாக புலன் வழி செலவாகிற போது அந்த பர்செப்ஷன் தான் மகிழ்ச்சி ஆச்சு. மகிழ்ச்சி எங்க இருக்கு? அதாவது புலன் வழி உயிராற்றல், நம்முடைய எனர்ஜி, பயோகரண்ட், ஜீவகாந்தம், புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என்று உணர்வது மயக்கம். குறிச்சு வச்சுக்கோங்க. புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என்று உணர்வதே மயக்கம். அப்ப அதுல ஒண்ணும் மகிழ்ச்சி இல்லை. இப்ப இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, அதை தான் அக மகிழ்ச்சி என்று சொன்னாங்க. அதை வந்து எட்டர்னல் ப்ளஷர்னு சொல்றாங்க, நிறை பேரின்பம் என்று சொல்லுகிறார். அதை நூல்களில் சொல்லும்போது அகண்டாகார பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பரிபூரணமாய் கிடக்குதையோன்னுலாம் பாடியிருக்காங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களான்றத கேள்வி, அதுக்கு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அப்ப குறை ஒன்றும் இல்லை. எதுல குறை? நம்ம ஜீவகாந்தம் குறைவுபட்டு போகும்போது உடம்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு அறுசுவை உணவு கொடுத்தாலும் சாப்பிட முடியுதா? ஏன் வேண்டாங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் நீங்க போட்டிருக்கீங்க, எனக்கு வாயெல்லாம் கசக்குது, உடம்பு சரியில்லை, முடியலைங்கிறான். அப்ப குறை எங்க இருக்கிறது? மனம் சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது. நம்முள்ளே காணப்பட வேண்டிய ஒரு பொருளை, மகிழ்ச்சியை நம்முள்ளே தேட தவறிய போது, புறப்பொருள்களிலே மாத்திரம் தேடுகிற போது, இப்படி வெளியிலேயே அலைகிறிய மனிதா, கடந்து உள்ளே பார் என்று சொன்னதுதான் கடவுள். இப்ப கடந்து உள்ளே பார் என்று சொன்ன கடவுளை கோயில் கோலா தேடிட்டு இருக்கான், குளமா தேடிட்டு இருக்கான், மலையா 7 மலை ஏறி போறான், 6 படை வீட்டுக்கு போறான், 9 நவகிரக கஷேத்திரத்துக்கு போறான். இப்ப ஜீவ சமாதிகளா தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, ஏதாவது சாமியார் செத்து போயிட்டா அவரை புதைச்சி வச்சு அந்த சமாதியை சுத்தி சுத்தி கும்பிட்டு அவர் எனக்கு ஏதாவது கொடுப்பார் தூக்கி பெருசார்னு. அன்பர்களே, ஞானிகளை வணங்குவதிலே சிறப்பேதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானிகளை வணங்குவதிலே சிறப்பேதும் இல்லை. ஞானிகளை வணங்குவதிலே சிறப்பேதும் இல்லை. நாமே ஞானியாக மலர்வதே சிறப்பு.
நாமே ஞானியாக மலர்வதே சிறப்பு. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், மகிழ்ச்சி நிச்சயம், மன நிறைவு நிச்சயம். எனவே குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொன்னால் இத கடவுள்லாம் வந்து தீர்த்து வைக்க வேண்டிய கணக்கே கிடையாது. கடவுளை தாண்டி நமக்குள்ள பெற வேண்டிய அகமகிழ்ச்சியை நம்முடைய ஞான நூல் பகவத்கீதை பேசுகிறது. நீங்கள் பெற்று உய்வு பெற வேண்டும், உய்வு பெற முடியும். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்கும் போது, புரிகிறதா? அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்கிற போது நாம் இந்த அறிவையும் இந்த ஞானத்தையும் அந்த புரிதலையும் பேருண்மையையும் அறியாத அறிவு வறுமையின் பார்ப்பட்டவர்களாகத்தான் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பேருண்மையை இந்த அருமையான கணத்திலே உங்களுக்கு முன்வைத்து என்னுடைய இந்த தலைப்பையும் இந்த உரையையும் நிறைவு செய்கிறேன். இதை சிந்தனை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா பாருங்க. நல்லா தான் இருக்கும், பொருத்தமாக தான் இருக்கும். இந்த அருமையான நல்ல ஒரு பொழுதிலே உங்களோடு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற தலைப்பில் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பு அமைந்தமைக்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞானம் உலகெங்கும் சென்று சேரட்டும். அதற்காகத்தான் நம்ம பாலகிருஷ்ணன் போன்ற அன்பர்கள்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சு இவ்வளவு மக்களை ஒன்று திரட்டி இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை, என்ன ஒண்ணு மத்தியான நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் அவங்கவுங்க சமயக்கட்டில் இருக்கிற நேரம், அதனால இது சென்று சேரட்டும், சிறப்பா இருக்கும். இந்த ஞானம் சென்று சேர்ந்தால் மக்கள் குலம் சிறக்கும் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ எனது கடமையை ஒழுங்காக செய்து விடுகிறேன். இது சென்று சேர வேண்டிய உள்ளங்களுக்கு சென்று சேர வேண்டியது என்னமோ உங்கள் பொறுப்பில் இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துருங்க ஐயா. சிறப்பு. நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? மிக்க நன்றிங்கய்யா. நான் பேசுறது எக்கோ கேக்குதுங்களா? இப்ப வருது. நீங்க கேட்கும்போது இப்ப வருது. எக்கோ அடிக்கிறமா உங்க போன்ல? செக் பண்ணுங்க, எக்கோ அடிக்கிறது முடிச்சுக்கலாம். நன்றி.